மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் அவதரித்த காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. பிறந்த இடம் திருக்கோளூர், தூத்துக்குடி மாவட்டம். ஆண்டு ஈஸ்வர, மாதம் சித்திரை, நட்சத்திரம் சித்திரை, கிழமை வெள்ளி, அம்சம் வினதை கருடன். எழுதிய நூல் கண்ணினும் சிறு தாம்பு. பாடல்கள் 100. சிறப்பு ஆழ்வாராயிரத்து இன்னொரு ஆழ்வாரை பாடிய பேறு பெற்றவர், நம்மாழ்வாரை புகழ்ந்தவர். மதுரகவி ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். பாண்டிய நாட்டில் ஆழ்வார் திருநகரக்கரையிலுள்ள திருக்கோளூர் பிறந்தார். இவர் பெருமானை தன் பாசுரங்களால் பாடாமல் தன் ஆச்சாரியனான நம்மாழ்வாரையே சிறந்த தெய்வமாக எண்ணி அவரை போற்றியே 11 பாசுரங்களை பாடியுள்ளார். வைத்த மாநிதி பெருமாள் வீற்றிருக்கும் திருக்கோளூர் என்னும் ஊரில் எந்நாளும் எப்பொழுதும் எம்பெருமானின் திருநாமத்தையே உச்சரித்து அவர் பாழும் அவர் தம் அடியவர் பாழும் அன்பு செலுத்தும் அந்தணர் குலத்தில் தோன்றிய மாணிக்கமே மதுரகவி ஆழ்வார் ஆவார். சிறு வயதிலிருந்து செவிக்கினிய செந்தமிழில் நற்கவிதைகளை பாடிய காரணம் பற்றி இவருக்கு சிறப்பு பெயர் வந்தது. இவர் வேத சாஸ்திரங்களை நன்கு பயின்றார். இவர் தம் சிறு வயதிலேயே சிறந்த பாடல்கள் இயற்றவும் கேட்போரின் செவியும் மனமும் குளிரும் வண்ணம் இனிய பாடல்களை தன் மதுரமான குரலில் பாடவும் வல்லவர். இளம் வயதிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியதோடு மட்டுமல்லாமல் கவி பாடும் திறமையும் பெற்றவராய் திகழ்ந்தார். ஆச்சாரியனை கண்டுகொள்ளல் ஆனால் நிறை குடம் ததும்பாது என்பதற்கேற்ப நிரம்ப கற்ற இவருக்கு ஒரு காலகட்டத்தில் நிலையற்ற இப்பூலோக வாழ்வின் மீது பற்று நீங்கி எம்பெருமானின் திருப்பாதத்தை தேடி பற்றி கொள்ள எப்போதும் தூய சிந்தையராய் திருமால் அடியாராய் விளங்கிய இவர் உலக பற்றை நீக்கி பல விதங்களில் அல்லலுறும் வாழ்க்கையை விரும்பாமல் புனித யாத்திரை மேற்கொண்டு இந்தியாவில் உள்ள அனைத்து திருத்தலங்களுக்கும் சென்றார். கயா, காசி, காஞ்சி, அவந்தி, துவாரகை ஆகிய வடநாட்டு திவ்ய தேசங்களை சேவிக்க சென்று ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்து இறுதியாக அயோத்தியில் தங்கியிருந்த போது ஒரு நள்ளிரவில் வெளியே வந்தபோது தெற்கே ஒரு பேரொளியை காணுற்று வியப்படைந்தார். மறுநாள் இரவிலும் அதே ஒளி அவ்வாறே தோன்றிற்று. உடனே மதுரகவிகள் தெற்கே ஓர் அதிசயம் நிகழ்ந்துள்ளது, அதை சென்று காண வேண்டும் என்று தீர்மானித்து தெற்கு நோக்கி புறப்பட்டார். அவ்வொளி தோன்றிய இடமாகிய திருக்குருகூரை அடைந்தார். புளிய மரத்தின் கீழ் எழுந்தருளியிருந்த அவ்வெளியே நம்மாழ்வாரை சமாதியில் இருக்க கண்டார். முதலில் ஒரு பெரிய கல்லை கீழே போட்டு அந்த சத்தத்தினால் அவர் சமாதியை கலைத்தார். மேலும் அவர் நிலையை அறிய விரும்பி செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தென்று எங்கே கிடக்கும் என்று வினவினார். அத்தை தென்று அங்கே கிடக்கும் என்று விடை வந்தது. இந்த வினா விடை இரண்டிலும் தத்துவம் புதைந்துள்ளது. சூட்சுமமாயிருக்கும் ஜீவன் பிறப்பெடுத்தால் அதன் வாழ்வு எப்படி இருக்கும் என்பது கேள்வி. தன் புண்ணிய பாவங்களின் பயன்களை நுகர்வதே அதன் வாழ்க்கையாக இருக்கும் என்பதை விடை. மதுரகவிகள் அக்கணமே அவரை தன் ஆச்சாரியாராக வரித்தார். நம்மாழ்வாரும் இவரை அடியாராக கொண்டு மூவகை தத்துவங்களின் இயல்பையும் மற்றும் அறிய வேண்டிய யோக ரகசிய உண்மைகளையும் சீடனுக்கு உபதேசித்தார். நம்மாழ்வாரிடமிருந்து 1000க்கும் மேற்பட்ட பாசுரத்தை திருவாய் மொழியாய் பெற்று அவற்றிற்கு இனிய பண் அமைத்து பாடியது எல்லாம் நம் மதுரகவி ஆழ்வாரே ஆவார். கண்ணினும் சிறு தாம்பு. சிறந்த குரு பக்திக்கு மதுரகவி ஆழ்வாரே சிறந்த எடுத்துக்காட்டு ஆவார். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்று இருந்தவர் நம்மாழ்வார். ஆனால் மதுரகவி ஆழ்வாருக்கு எல்லாமும் நம்மாழ்வாரே ஆவார். மதுரகவி ஆழ்வார் கடவுள் மேல் கொண்ட பக்தியை காட்டிலும் தன் குரு மேல் கொண்ட பக்தியை அதிகம். அவர் கண்ணினும் சிறு தாம்பு என்று துவங்கும் 11 பாசுரங்களை தன் குரு மேல் அந்தாதி முறையில் பாடினார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வாரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் அருளி செய்த நம்மாழ்வாரை பற்றி அமைந்த இந்த 11 பாடல்களும் இறைவனை குறிப்பவை அல்ல. திருக்குருகூர் நம்பி நம்மாழ்வாரை போற்றி பாடுவதே இதுவே 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள் எனும் பொக்கிஷத்திற்கான திறவுகோல் ஆகும். நம்மாழ்வாரை நாம் அழைக்கும் வேதம் தமிழ் செய்த மாறன் என்னும் பெயர் மதுரகவி ஆழ்வார் அளித்ததே. அதோடு அளவில்லா ஞானத்து ஆசிரியர் என்னும் தம் குருவை மதுரகவி ஆழ்வார் அழைத்தார். சுமார் 35 வருடத்தில் நம்மாழ்வார் பரமபதம் எய்த அவருக்கு அங்கேயே கோவில் கட்ட முனைந்தார். நம்மாழ்வாரின் சொல்படி அவருக்கு ஆழ்வாரின் அர்ச்சா திருவுருவம் கிடைத்தது. அதை ஆழ்வார் திருநகரியில் பிரதிஷ்டை செய்து தம் கைங்கரியத்தை தொடர்ந்து பின் இறைவருடன் இணைந்தார். மதுரகவி ஆழ்வார் நமக்களித்துள்ள பேரருள் இத்துடன் முடிந்து விடவில்லை. அவர் இன்னும் பலவும் செய்து அருளியிருக்கிறார்.
நமக்கு நம்மாழ்வாராக பத்தி ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படி அல்ல. எப்படி இருப்பார் என்று தெரியுமா? அந்த பெரும் பாக்கியத்தை நமக்கு அளித்தவர் மதுரகாமி ஆழ்வார்தான். தம் குருவுக்காக அவர் ஒரு விக்கிரகம் செய்து அவருக்கு அனுதினமும் அபிஷேகம் ஆராதனை செய்து வணங்க வேண்டும் என்று எண்ணி தாமிரபரணி ஆற்று நீரை காய்ச்சி ஒரு விக்கிரகமும் செய்தார். ஆனால் என்ன நடந்தது என்றால் அந்த விக்கிரகம் வேறு ஒருவருடையது. அப்பொழுது நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாரிடத்தில் கனவில் தோன்றி இவ்விக்கிரகம் தன்னுடையது அல்ல என்றும் இது பின்னாளில் வரப்போகும் சுவாமி ராமானுஜரின் பவ்ய ஆச்சாரியார் விக்கிரகம் என்று கூறினார். அதன் பிறகு நம்மாழ்வாருக்கு தனியாக புது விக்கிரகம் செய்தார். இவை இரண்டும் இன்னும் இருக்கின்றன. அதனால் மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார்க்கடியன் என்று அழைக்கப்படுகிறார். பெரிய ஜீயர் மணவாள மாமுனிகள் ஒரு வைணவனின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என காட்டியுள்ள பாடலையும் இங்கு கண்டு அதில் மதுரகவி ஆழ்வார் எவ்வாறு போற்றப்படுகிறார் என்பதை அறிவோம். தென்னரங்கர் சீரருள கிழக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர் மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொற்படியை நிலையாக பெற்றோம், முன்னவராம் நங்குரவர் மொழிகளுக்குள்ளும் பெற்றோம், முழுதும் நமக்கிவை பொழுதுபோக்கா பெற்றோம், பின்னை ஒன்றுதனில் நின்று பெயராமற் பெற்றோம், பிறர் மினுக்கும் பொறாமையிலா பெருமையும் பெற்றோம். மதுர கவிகளை ஆழ்வார்கள் வரிசையில் சேர்த்து கொள்வதற்கு முக்கிய காரணம் அவர் நம்மாழ்வாரின் பிரதம சீடராக இருந்து திருவாய்மொழியை நெறிப்படுத்தி அதை பரப்பி ஒழுங்காக பாராயணம் செய்ய ஏற்பாடுகள் செய்தவர் என்பதே. பிரபந்தத்தில் இவர் எழுதிய பாடல்கள் மொத்தம் 10 தான். அவையெல்லாம் குருகூர் சடகோபன் என்னும் நம்மாழ்வாரின் புகழை பாடுவதே. இருப்பினும் மதுரகவி வைணவர்களின் மரியாதைக்கு உரியவர். அவர்தான் நம்மாழ்வாரை கண்டுபிடித்து பாடல்களை உலகுக்கு வெளிப்படுத்தியவர் என்கிற தகுதியில் பாண்டிய நாட்டிலே திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரிக்கு அருகிலேயே உள்ள திருக்கோளூரில் ஈஸ்வர வருஷம் சித்திரை மாதத்தில் பிறந்தவர். நம்மாழ்வார் பிறந்த கிபி 798க்கு சற்று முன் பிறந்தவர். நம்மாழ்வாருக்கு அப்புறமும் வாழ்ந்தவர். நம்மாழ்வாரையே தனது தெய்வமாக கொண்டு அவர் பிரபந்தத்தை பரப்பியவர். மதுரகவியார் திவ்ய தேசங்களுக்கு சென்றிருந்த போது அயோத்தியில் சில காலம் தங்கியிருக்கிறார். அப்போது தென் திசையில் வானில் ஒரு ஜோதி அவருக்கு மட்டும் தெரிந்ததாம். அது என்ன என்று பரிசோதித்து பார்க்க அதை தொடர்ந்து மெல்ல தெற்கே யாத்திரை செய்து வந்திருக்கிறார். இறுதியில் நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரி வரை அந்த நட்சத்திரம் தெரிந்திருக்கிறது. இங்கே ஏதும் விசேஷம் உண்டா என்று கேட்டதற்கு புளிய மரத்து பொந்தில் சின்முத்திரையோடு ஒரு இளைஞர் எழுந்தருளி இருக்கிறார், அதுதான் விசேஷம் என்றார்கள். மௌனமாக இருந்த நம்மாழ்வாரை கண்டு ஆச்சரியப்பட்டார். இவரது உடம்பில் எழுந்த பிரகாசமா அயோத்தி வரை தெரிந்தது என்று மதுரகவி ஆழ்வார் ஆச்சரியப்பட்டு நின்றார். கண்ணை மூடி அமர்ந்திருந்த அவரை எழுப்புவதற்காக ஒரு பாறாங்கல்லை தூக்கி கீழே போட்டார். செத்தத்தின் வயிற்று சித்துத்து பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார் மதுரகவியார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார் ஆழ்வார். இந்த சுருக்கமான உரையாடல் வைணவத்தில் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசுகிறது. இதை பற்றி முன்பு எழுதினோம். மௌனமாக நிஷ்டையில் இருந்த ஆழ்வாரை பரீட்சை செய்து பேச வைக்க மதுரகவியார் ஒரே ஒரு கேள்வியில் தன்னுடைய அறிவையும் ஆழ்வாரின் அறிவு கூர்மையும் வெளிப்படுத்துகிறார். இந்த குரு பரம்பரை கதையில் எப்படியும் நம்மாழ்வாரை உலகுக்கு காட்டி அவர் பாடல்களை ஓலைப்படுத்தியவர் மதுரகவிகள் என்பதை ஐயமில்லை. வயதில் சிறியவராக இருந்தாலும் அறிவிலும் தமிழிலும் கவித்துவத்திலும் பெரியவரான நம்மாழ்வாரை தன் குருவாக கொண்டார். அவருக்கு மற்ற தெய்வங்கள் தேவைப்படவில்லை. நாவினால் நவிச்சு இன்பம் எய்தினேன் போயினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமற்றறியேன் தென்குருகூர் நகர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே என்று எனக்கு வேறு தெய்வமில்லை, குருகூர் சடகோபன் தான் தெய்வம் என்று அவர் மேல் 11 பாடல்கள் பாடி ஆழ்வாரின் ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டவர் மதுரகவியார். நம்மாழ்வார் அதிக நாட்கள் உயிருடன் இல்லை. 16 வயது வரை வாய் பேசாதிருந்து விட்டு மதுரகவியாரை சந்தித்ததும் தன் திருவாய்மொழியின் 1000 பாடல்களையும் செஞ்சொற்கவிகளாக அவருக்கு சொல்லி இருக்கிறார். மொத்தம் 11 பாடல்கள் தான் எழுதியிருந்தாலும் மதுரகவியின் பாடல்களை திருமந்திரத்தின் நடுமந்திரமான நமோ என்பதின் விளக்கம் என்று சொல்கிறார்கள். கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென் குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே நுட்பமான கண்களினால் ஆன சிறு கயிற்றினாலே கட்டப்பட்ட கண்ணபிரானை காட்டிலும் தென்குருகூர் நம்பி என்னும் சடகோபன் என்கிற போது என் நாக்கில் தித்திக்கும் மன்னிக்கும் அமுது ஊரும். பெருமாளை விட அடியார் முக்கியம் என்பது வைணவத்தின் ஆதார கருத்துகளில் ஒன்று. அவனை என் குரு தாய் தந்தை எல்லாம் என்கிறார்.
நன்மையாய் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே. படித்தவர்கள் என்னை சிறியவனாக கருதலாம், அதனால் என்ன? என் அன்னையும் தந்தையும் அவன்தான் என்னை ஆட்கொள்கிறான். சடகோபன் என்னும் நம்பி சங்க பலகையில் ஆழ்வாரின் பாடலை வைத்து அதன் ஏற்றத்தை நிரூபித்து வரும் மதுர கவிகள்தான். ஓம் நமோ நாராயணாய என்பது திருமந்திரம். அதில் ஓம் என்பது முதல் பதம், நமோ என்பது மையப்பதம், நாராயணாய என்பது மூன்றாவது பதம். இதில் ஓம் என்பது பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பதை சொல்கிறது என்கிறார்கள். இரண்டாம் பதம் ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்வதை வலியுறுத்துவதாக சொல்கிறார்கள். மதுர கவியின் கண்ணினும் சிறு தாம்பு பாசுரங்களை திருமந்திரத்தின் மத்திய பதமாகவே எண்ணி அதை பிரபந்தத்தின் நடுவே வைத்திருக்கிறார்கள். 11 பாடல்களில் 12,000 தடவை சேவித்தவர்க்கு நம்மாழ்வார் காட்சி தருவார் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. அவர்கள் அனைவரும் பகவானின் அம்சங்கள். திருவாய்மொழியின் கடைசி பாடல் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்து முடிவில் பெரும்பாலையோ, சூழ்ந்து அதனில் பெரிய பரநல் ஜோதியோ, சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞான இன்பமேயோ, சூழ்ந்து அதனில் பெரிய என் அவார சூழ்ந்தாயே. அகலம் ஆழம் உயரம் இவைகளின் முடிவில்லாத பெருவெளி, அதைவிட பெரிய ஜோதி, அதைவிட பெரிய ஞானம், அதனை விட பெரிய என் ஆசை, அதை நீக்கி என்னை சூழ்ந்து கொண்டாயே. கடவுள் இவ்வாறு நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது கிடைப்பதுதான் மோட்சம் என்பதோ? மதுர கவியார் நம்மாழ்வாரையே தனது குருவாக ஏற்று அவரை தவிர தேவுமற்றறியேன் என்றிருந்தவர். இவர் எந்த திவ்யத்தில் எம்பெருமான்களையும் பாடவில்லை. நம்மாழ்வாரை பற்றி 11 பாடல்களை இயற்றியுள்ளார். வைணவத்திற்கே உரித்தான குரு பக்தியில் சிறந்து விளங்கியவர் ஆதலால் இவரையும் ஆழ்வார் ஸ்தானத்தில் வைத்து போற்றுகிறார்கள். மணவாள மாமுனிகள் தன் உபதேச ரத்ன மாலை பாடல்களில் இவரை பாராட்டி ஏறாரும் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் பாருலகில் மற்றுமுல்லாவா ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்காலம் உற்ற தமக்கென்று நெஞ்சேயோர் என்றும் வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாய் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்களையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தங்கள் அருளிச் செயல் நடுவே சேவித்தார் தாத்பரியம் தேர்ந்து என்றும் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களில் இவரது 11 பாடல்களும் சேர்க்கப்பட்ட பெருமையை கூறுகிறார். இந்த மதுர கவி ஆழ்வாரின் 11 பாடல்களை நாதமுனிகள் 12,000 முறை ஜபம் செய்தாலன்றோ நமக்கு அவர் மூலம் நம்மாழ்வாரின் திருவாய்மொழியும் மற்றைய ஆழ்வார்களின் பாசுரங்களும் கிடைக்கப் பெற்றன. ஓம் நமோ நாராயணாய நம. மதுர கவி ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஓம் தொடரும்.